வணக்கம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமைங்கிறத பார்க்க போகிறோம். மூல நட்சத்திரம் சாயந்தரம் 6 மணிலிருந்து ஆரம்பிக்குது. தனுசு ராசிக்கு சந்திரன் வருகிறார். எனவே இந்த அடிப்படையில் சுக்கிரன் எங்கே இருக்கார், இந்த அடிப்படையிலையும் நாங்கள் ராசி பலனை சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதுலேயே பிரச்சனை வரும். பரிகாரம் சொல்கிறோம். 6 மணிக்கு அப்புறம் சாயந்தரம் சூப்பர் பிரமாதம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராத்திரியில் விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுறது நல்லது. ஏன்னா பரணியினுடைய தலைவர் சுக்கிரன். மொத்தத்தில் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் சூப்பர். அனுகூலமான எண் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் 2 தெற்கு வெள்ளை. 6 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்க. அரை மணி நேரமாவது நல்ல வெளிச்சம் வரும். ஆமாம், ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் முழுமதியே போற்றி, முழுமதியே போற்றி, முழு முதலே போற்றி, முத்தனே போற்றி, முருகனே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது, மறந்துடாதீங்க. நிதானம். ரிஷபராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சூப்பர். அதுக்கப்புறம் நல்லா இல்லை. சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். எங்களை கேட்டால் சாயந்தரம் 5 மணிலேருந்து ஜாக்கிரதை ஆகிக்கோங்க. 5 மணிக்கு அப்புறம் முக்கிய முடிவு வேண்டாம். பண விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டாம். நிதானம், பொறுமை. நாள் முழுக்க வழிபாடு முக்கியம், சொல்கிறோம். கவனம். அனுகூலமான எண் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 2 வடக்கு பச்சை. சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. நாளைக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. நாளைக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. அதாவது சனி ஞாயிறு. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலிருந்து ஜாக்கிரதை, கவனம், பொறுமை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்க. அரை மணி நேரமாவது நல்ல வெளிச்சம் வரும். ஆமாம், ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் முழுமதியே போற்றி, முழுமதியே போற்றி, முழு முதலே போற்றி, முத்தனே போற்றி, முருகனே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது, மறந்துடாதீங்க. நிதானம். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. பேச்சு சாமர்த்தியம் இல்லை, பொறுமை இல்லை, பதட்டம் அதிகம். கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்க. அரை மணி நேரமாவது நல்ல வெளிச்சம் வரும். ஆமாம், ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் முழுமதியே போற்றி, முழுமதியே போற்றி, முழு முதலே போற்றி, முத்தனே போற்றி, முருகனே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது, மறந்துடாதீங்க. நிதானம். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம். உங்களுடைய பொறுமை ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 7 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. காலையில் சூரியன், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, அழகனே போற்றி. அழகன் யாரு? முருகன், புதன், சந்திரன். இந்த 3 பேருக்கும் அழகன்னு பேர் உண்டு. சொல்லுங்க இந்த மந்திரத்தை. நல்லது. மனசில் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் விசா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டு இருக்கிறது. சொல்லி வாங்கி படிச்சு பாருங்க. நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். பின்றீங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் ராத்திரியில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் கோயிலில் போடணும். நல்லது. மொத்தத்தில் சூப்பர். அனுகூலமான எண் 4 5 வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள். சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. காலையில் சூரியன், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, அழகனே போற்றி. அழகன் யாரு? முருகன், புதன், சந்திரன். இந்த 3 பேருக்கும் அழகன்னு பேர் உண்டு. சொல்லுங்க இந்த மந்திரத்தை. நல்லது. மனசில் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் விசா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டு இருக்கிறது. சொல்லி வாங்கி படிச்சு பாருங்க. நல்லது.
கன்னி ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான நாளாக இருக்கும். உங்கள் பொறுமையும் பேச்சு சாமர்த்தியம் நிதானமும் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். சூரியனுக்கு நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. காலையில் சூரியன், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, அழகனே போற்றி. அழகன் யாரு? முருகன், புதன், சந்திரன். இந்த 3 பேருக்கும் அழகன்னு பேர் உண்டு. சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. மனசில் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் விசா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டு இருக்கிறது. சொல்லி வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. துலாராசிகார் நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் ராசிக்கு தலைவர், கிழமைக்கு தலைவர் சுக்கிரன். எனவே கில்லி பின்றீங்க, சொல்லி அடிக்கிறீங்க, சொல்லாமல் அடிக்கிறீங்க. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சூரியனுக்கு நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. காலையில் சூரியன், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, அழகனே போற்றி. அழகன் யாரு? முருகன், புதன், சந்திரன். இந்த 3 பேருக்கும் அழகன்னு பேர் உண்டு. சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. மனசில் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் விசா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டு இருக்கிறது. சொல்லி வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. உங்கள் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், அவசரம் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ண காத்திருக்கு. பரிகாரம் முக்கியம். நிதானம், கவனம், ஜாக்கிரதை, பொறுமை. அனுகூலமான எண் 7, தெற்கு சிவப்பு. பரிகாரம் பண்ணணும். சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுனா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அதுதான் பண்ணிடுங்க. தயவுசெய்து மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் கொஞ்சம் படித்து பாருங்க, நல்லது. புரியும், படித்து பாருங்க, நல்லது. ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணி பாருங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. கோபம் அதிகமாக வருது, பொறுமையாக பேசணும். பதட்டம் இருக்குது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் ராத்திரியில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டே தேரணும், கோயிலில். பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் 6, வடக்கு பச்சை. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுனா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அதுதான் பண்ணிடுங்க. தயவுசெய்து மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் கொஞ்சம் படித்து பாருங்க, நல்லது. புரியும், படித்து பாருங்க, நல்லது. ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணி பாருங்க. மகர ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அவசரம், தடுமாற்றம் இருக்கு. தப்பு சரியா தெரியாது, தப்பு தப்பாவும் தெரியாது, குழப்பமா இருக்கும். அதுதான் பரிகாரம் பண்ணனா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3, வடக்கு பச்சை. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுனா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அதுதான் பண்ணிடுங்க. தயவுசெய்து மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் கொஞ்சம் படித்து பாருங்க, நல்லது. புரியும், படித்து பாருங்க, நல்லது. ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணி பாருங்க. கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. தப்பு சரியா தெரியும், அதனால தப்பை தொடர்ந்து பண்ண தோணும். எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம். சந்திரன் உதவியாக இல்லை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 7, தெற்கு சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம். கலக்கிறீங்க, பின்னி எடுக்கிறீங்க. நல்ல நாளாக இருக்கும். தைரியம் ஜெயிக்கும், பெருந்தன்மை ஜெயிக்கும், புத்தி கூர்மை ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். அப்போ திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 2, 1, வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள். மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம்
பௌர்ணமியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பங்கயமே போற்றி. பங்கயம்னா தாமரை. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. மொச்சை கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. நேயர்களே, இன்று பௌர்ணமி என்பதை மறந்து விடாதீர்கள். அபிராமி அந்தாதி முழுக்க 101 பாட்டு படிச்சு பாருங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.